அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. குர்ஆனுடைய விஷயங்களை, குர்ஆனில் இறைவன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து ஓதிக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லா, நிறைய விஷயங்களை நமக்கு இறைவன் புரிய வைத்து கொண்டு இருக்கிறான். இன்னும் இதனுடைய விஷயங்களை, குர்ஆனுடைய விஷயங்களை நம்ம புரிந்து அதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. நேற்று வரைக்கும் 3வது அத்தியாயம் 187வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். அதாவது வேதம் அருளப்பட்டவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட பரப்பணும். அதாவது அவங்களுடைய கருத்து கிடையாது, வேதத்தில் என்ன அல்லாஹ் சொல்லியிருக்கானோ அதை மக்கள்கிட்ட பரப்பணும், மறைச்சி வச்சுக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி வாங்கியிருக்கான். அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏன்னா யூதர்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருந்தாங்க. இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ் நம்மள்கள்லேயும் கூட நிறைய படித்தவங்க என்ன பண்ணுறோம், நமக்கு மட்டும்தான் தெரியணும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தான் கேட்கணும், அதுக்காக நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அல்லாஹ்வுடைய விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆனால் எடுத்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறத அல்லாஹ் ஆகுமாக்கி இருக்கான், நீங்கள் மறைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கான். ஸோ இப்படி வாக்குறுதி வாங்கினதை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஆனாலும் தம் வேதத்தை முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிஞ்சிட்டாங்க, அதை அற்ப ஆதாயத்துக்காக விற்றுட்டாங்க. அப்போ அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எவ்வளோ கெட்டதாக இருக்குது அப்படின்னு இருக்குது. அப்போது இதில் அந்த குர்ஆனில் அந்த வேதத்தில் உள்ள விஷயத்தை விற்றுட்டாங்க அப்படின்னா, நம்ம இஷ்டத்துக்கு வேதத்தில் அல்லாஹ் ஒரு மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் அதை அவங்களுக்கு சொல்லி தராமல் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு வரும்போது, அப்போ கேட்குறாங்க, நம்ம அதுக்கு பதில் சொல்கிறோம். அதுக்கு பதிலாக அவங்க பரிசு தராங்க நமக்கு. அவங்க மனசுக்கு இலகுவான மாதிரி அவங்க ஒரு முடிவோடு வந்திருப்பாங்க. ஆனால் அதை அல்லாஹ் தடுத்திருப்பான். ஆனால் இந்த கோர்ட்டில் வக்கீல்லாம் செய்வாங்க தெரியுமா, ஏதாவது ஒரு ஒரு சின்ன பலகீனம் இருந்தால் அதுபடி அவங்க மாற்றி திரித்து ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லதுக்கு பதிலாக கெட்டதை திருப்பி ஓகே இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விற்கிறது. அதாவது சொல்லித்தரதுக்கு பணம் வாங்கிறது விற்கிறது கிடையாது. நீங்கள் அதாவது அந்த உஸ்தா உங்களுக்கு சொல்லித்தராங்க, அதற்காக அவங்களுக்கு நீங்கள் பணம் தரீங்க, அது நல்ல கொடுக்கல் வாங்கல். அதே சமயம் அந்த உஸ்தா உங்களுக்கு வேண்டியவற்றை சரி அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் தரீங்கல்ல, நீங்கள் எப்போவுமே நல்ல மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கற்றுக்குறீங்கிறதுக்காக நீங்கள் ஃபீஸ் கொடுக்கலாம், தப்பில்லை. ஆனால் அந்த ஃபீஸுக்கு பதிலாக அவங்களுக்கு நம்ம கிஃப்ட்டு தரோம்ல, அது தப்பு. ஏன்னா அந்த கிஃப்ட்டுக்காக நல்லதை கெட்டதுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது, கெட்டதை நல்லதுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கல் ரொம்ப ரொம்ப தரம் கெட்டது அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ஸோ அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்ம பின்னாடி தூக்கி வீசவும் கூடாது. அது மற்றவங்க இஷ்டத்துக்காக நம்ம அவங்க நமக்கு கிஃப்ட் தருவாங்க, அவங்க நமக்கு இப்போ இது தருவாங்க, ஒரு பட்டம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்களுக்காக பிற மக்களுக்காக நம்ம மாற்றி அமைக்கவும் கூடாது. அல்லாஹ் அதை தெளிவாக எடுத்து சொன்னான். ஸோ இனி இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. லா தஹ்சபன்னல்லதீன யஃப்ரஹூன பிமா அதவ் வ யுஹிப்பூன அன் யுஹ்மது பிமா லம் யஃப்அலு ஃபலா தஹ்சபன்னஹும் பிமஃபாஸத்தின் மினல் அதாப் வலஹும் அதாபுன் அலீம். தாம் செய்கின்ற இழி செயல்களை குறித்து மகிழ்ந்திருப்பவர்கள்
செய்யாத செயல்களுக்கு தாம் பாராட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் என்று ஒருபோதும் நீர் கருதிவிட வேண்டாம். உண்மையில் அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனைதான் இருக்கிறது. அதாவது பாருங்க, யாராவது அல்லாஹ்வுடைய செயலை செஞ்சுட்டு, அதாவது அல்லாஹ்வுடைய சொற்களை எத்தி வச்சுட்டு அதுக்காக பணம் வாங்குறது ஒரு இழி செயலா? கிடையாது. அது ஒரு 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 நல்ல செயல். ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்த நான் உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. அந்த பிஸ்னஸ்ஸு ஏதோ கொஞ்சம் அல்லாஹ் சொன்னதுக்கு கொஞ்சம் மாறுதலான ஒரு இது இருக்குது. ஆனாலும் நீங்கள் இவங்க உஸ்தாத் தானே, இவங்கள்ட்ட கேட்போம் அப்படின்ட்டு நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறீங்க. அப்படி கேட்கும்போது உங்களை மனநிறைவுப்படுத்துறதுக்காக, உங்களுக்காக அவங்க ஏதோ இல்லை இப்படி இருக்குது, ஆனால் இன்றைக்கி சூழலுக்கு நீங்கள் இப்படி கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபத்வா கொடுத்துட்டாங்க அப்படின்னா, உங்களை சந்தோஷப்படுத்த கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அல்லாஹ் சொன்னதை மாற்றி உங்களுக்கு பிடிச்சதை கொடுத்துட்டாங்க. இல்லை நம்மளும் நினைங்க, நம்மக்கிட்ட யாராவது ஒரு ஐடியா கேட்பாங்க, இந்த மாதிரி நான் இது செய்ய போகிறேன் அப்படின்னு. அப்போ நம்மளும் ஓத படிச்சிருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் கேட்பாங்க. அப்போ நம்மளும் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய விஷயங்களை மாற்றி சொல்கிறோம் அப்படின்னா அது இழிச்செயல். ஸோ இதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அல்லது செய்யாத செயல்களுக்கு தாம் பாராட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள்? ஸோ இன்றைக்கி நம்ம உள்ளத்துக்கு தான் தெரியும் அது என்னன்னு. அதாவது அதை தாண்டி இன்றைக்கி இந்த கவர்மெண்ட்டெல்லாம் அவன் செய்யவே இல்லை, ஆனாலும் செஞ்ச மாதிரி சொல்லி மார்த்தட்டிக்கிறாங்க இல்லையா? இன்னும் இந்த இலுமினாட்டிஸ்லாம் நமக்கு எல்லாமே சிறப்பு, கல்வி சிறப்பு, இந்த எஜுகேஷன் தான் உங்களுக்கு சிறப்பு, இந்த ஹெல்த்து தான் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி 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 ஆனால் அது எந்த சிறப்பும் இல்லை. நீங்கள் இப்போது ஹாஸ்பிட்டல் செக்டார்லாம் எடுத்தீங்கன்னா எந்த நோய்க்கும் மருந்தே இல்லைன்னு தான் சொல்லுவான். சுகருக்கு மருந்து இல்லைன்மா, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், தீர்வு சொல்யூஷன் இல்லைன்மா. சுகரு, பிபி, இன்னும் சைக்காட்ரிக் பிரச்சனை, இன்னும் பார்த்திங்கன்னா கேன்சர், இது எல்லாமே என்ன சொல்லுவான்னா, இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிடலாம், நீங்கள் உயிருள்ள வரைக்கும் இந்த மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போது இது என்னது, அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், எங்கள் உயிரையே காப்பாற்றினது இந்த டாக்டர் தான். பட் அந்த டாக்டரோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அது. அதுக்காக அந்த டாக்டரை நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த அந்த ஃபீல்டோட ஸ்ட்ராட்டஜி அது. ஸோ இப்போ அந்த மாதிரி செய்யாத ஒரு செயலுக்கு எப்படி இவங்க உயிரெல்லாம் காப்பாற்றலை, உயிரை கஷ்டம்தான் படுத்துகிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு பாராட்டு கிடைக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பெரியவங்களுக்கும் சரி, இல்லை நமக்கும் சரி, செய்யாத செயலுக்கு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் தண்டனையிலேருந்து காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு காலம் நினச்சிடாதீங்க. அவங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய, வேதனை அளிக்கக்கூடிய தண்டனை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தாலா உறுதியாக சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வலில்லாஹி முல்கு சமாவாத்தி வல் அர்து வல்லாஹு அலா குல்லி ஷையின் கதீர். அப்போ வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது, மேலும் அவனுடைய பேராற்றல் யாவற்றையும் உள்ளடக்கியது. பாருங்க, வானம் பூமியில் உள்ள ஆட்சி எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் உரியதான். அப்போது எது எல்லாம் நம்மளை இதை செய்யி அதை செய்யின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாம் நம்மளை ஆட்சி செய்கிறாங்கன்னு அர்த்தம். யார் நம்மளை ஆட்சி செய்யணும்னா அல்லாஹ் தான். ஸோ நம்மளும் இன்றைக்கி நமக்கு கீழே இருக்கிறவங்கள, வயசில் இன்னும் நம்மளோட பொறுப்புகளில் கீழே இருக்கிறவங்கள நம்மளும் சொல்லுவோம், நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அதாவது ஒரு ஒரு நடுநிலையான ஒரு இதாக இருக்கணும்.
போட்டு நம்ம ரொம்ப யாரையும் புஷ் பண்ணால் அவங்களுக்கு வெறுப்பு தான் வரும். அல்லாவே தெளிவாக வந்து நடுநிலையாக தான் கூட்டிகிட்டு வரான். இது வரைக்கும் ஹிஜாப் அப்படின்னு ஏதாவது வருதா? இவ்வளோ குரானுடைய ஆரம்பத்துலேருந்து பார்க்குறோமே, ஹிஜாபை பற்றி ஏதாவது வருதா? ஃப்யூச்சரில் வரும். அந்த ஹிஜாபை பற்றி நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஒரு கம்பல்சரி நீங்கள் நோஸ் பீஸ் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் கம்பல்சரி நீங்கள் நோஸ் பீஸ் போடவே கூடாது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் பிள்ளைங்களை நீ அதை செய்யாத இதை செய்யாத. ஆனால் ஆம்பளை பசங்களை ஒன்றுமே சொல்கிறதில்ல. ஆனால் 2 பேருக்குமே 2 பேரையுமே எப்படி வளர்க்கணும் அப்படின்னு இஸ்லாம் ரொம்ப அழகாக சொல்லுது. ஆனால் நம்ம அம்மாமாருங்க என்ன பண்ணுறோம், பொம்பளை பிள்ளைங்கள ரொம்ப அது பின்னாட்களில் என்ன ஆகுதுன்னா, அது போய் இன்னொரு வீட்டில் இருக்கும்போது அல்லது உங்களுக்கு மருமகளாக யாராவது வரும்போது என்ன ஆகுது, அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள். இன்றைக்கி நமக்கே அதுதான பிரச்சனை. நம்மளை சின்ன வயசுலேருந்து போட்டு நசுக்கி அது செய் இது செய். ஒன்று ரொம்ப ஃப்ரீயாக விட்டுடுறாங்க, அதுவும் தப்பு. இல்லை ரொம்ப பிடிக்கிறாங்க, அதுவும் தப்பு. ஒரு ப்ராப்பரான ஆட்சி, ஏன்னா வானம் பூமி எல்லாமே அல்லாஹ்வுடைய ஆட்சி. அவன் அதுக்குன்னு வேலையை நிர்ணயிச்சிட்டான். அந்தந்த வேலையை அது செஞ்சுட்டே இருக்குது. அப்போ அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். நமக்கு அல்லாஹ் கொடுத்த வேலையை நம்ம அது பாட்டுக்கு செய்யணும். அதை விட்டுட்டு மற்றவங்க மேலே நம்ம ஆட்சி செலுத்தக்கூடாது. ஏன்னா எல்லா ஆற்றலும் அவன்கிட்ட தான் இருக்குது. அலா குல்லி ஷையின் கதீர்னா பேராற்றல் உடையவனாக அவன் இருக்கிறான். ஸோ எல்லா ஆட்சியுமே எல்லா அதிகாரமுமே அவனுக்கு தான் இருக்குது. இதை அல்லாஹ் கரெக்டாக எதுக்கு கீழே சொல்கிறான் பாருங்கள். அதாவது உங்கள் இஷ்டத்துக்கு வேதத்தை முதுகில் தூக்கி வச்சுக்கிறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வேதத்தை மாற்றி மற்றவங்களுக்காக நீங்கள் தரீங்க. அப்போ உங்களுக்கு தண்டனை இல்லாமல் நீங்கள் உங்களை காப்பாற்றிட முடியுமா? கண்டிப்பாக எல்லா ஆட்சியும் அல்லாஹ்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பகிரங்கமாக அவன் வந்து இந்த விஷயங்களை பேசுகிறான். ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது நமக்கு புரிய வரணும், இலுமினாட்டிஸ் இப்போ வந்து இல்லை, அப்போலேருந்தே இருக்காங்க தான். அப்போலேருந்தே அந்த கூட்டம் இருக்குதான். அது வந்து ஏன்னா பல இடங்களில் அல்லாஹ் வந்து வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்ன்றான், பல இடங்களில் யூதர்கள்ங்கிறான், பல இடங்களில் சாதாரணமாக கூப்பிட்டு சொல்கிறான். ஸோ அதனால் எல்லா டைம்லையுமே இவங்க இருந்திருக்காங்க. பட் அது ப்ராப்பரான ஹிஸ்ட்ரி தான் நம்ம இன்னும் சேகரிக்க முடியலை. ஸோ இவங்களுடைய இதில் அண்ட் முக்கியமாக இந்த யூதர்கள் வந்து இவங்கக்கிட்ட நிறைய இது இருந்தும் யாருக்காக அவங்க அதை தூக்கி எறிஞ்சாங்கன்னு இருக்குல்ல. இப்போ சாதாரண மக்களை தாண்டி அவங்க இதெல்லாம் இந்த இலுமினாட்டிஸ்க்காக அதிகமாக தூக்கி எறிஞ்சிருக்கலாம் இல்லையா? இப்போ அப்படியெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். யாருக்காக அல்லாஹ் சொல்கிறானே இவங்க இந்த மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டாங்க, மாற்றிட்டாங்க, வேதங்களை வந்து மாற்றிக்கிட்டாங்க, கொடுக்கல் வாங்கல் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்லாம் அல்லாஹ் சொல்கிறானே, அந்த வேதம் யாருக்கிட்ட அவங்க அப்படி கொடுக்கல் வாங்கல் செஞ்சாங்க? நம்மக்கிட்ட மட்டும்தானா? நம்ம வந்து ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்களும் நானும் வந்து அவ்வளோ பெரிய கிஃப்டெல்லாம் கொடுத்துட மாட்டோம், அவ்வளோ பெரிய காசெல்லாம் கொடுத்துட மாட்டோம். அப்போ அதுக்காகலாம் ஒன்றும் அவங்க மாற்ற மாட்டாங்க. உண்மை தானே? இன்றைக்கி ஹஜ்ரத்துக்கு நம்ம வந்து எதுவும் செய்கிறோம், எதுவும் இது பண்ணால் நம்மலாம் கிஃப்ட்டு கொடுக்குற ஆளா சொல்லுங்கள்? படிக்கிறதுக்கே நம்ம வந்து பணம் கட்டி படிக்கிறது வந்து முடியாத காரியமாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி எனக்கு வேணுன்றதுக்காக நான் வந்து பணம் கொடுத்து நான் வந்து மாற்றிக்க முடியுமா? அப்போது அல்லாஹ் இந்த இடத்துல சாதாரண மக்களை பற்றி சொல்லலை, அதை தாண்டி ஒரு கேட்டகரி இருக்காங்க. அவங்க தன்னுடைய ஆட்சிக்காக, நல்லா யோசிங்க, தன்னுடைய ஆட்சிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, பணம் காசு கொடுத்து இந்த மாதிரி வேதம் தெரிந்தவர்களை விலைக்கு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அது நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? ஸோ சிந்திச்சு பாருங்கள். அப்போ அப்படி வாங்கக்கூடியவங்களுக்கு வாங்குறவங்களுக்கும் தண்டனையா, விற்கிறவங்களுக்கும் தண்டனையா?
ஸோ தண்டனை இருக்குது. எல்லா அதிகாரமும் எனக்கு தான் சொந்தம். ஏன்னா இந்த அதிகாரத்தை அவங்க எடுக்கிறதுக்காகத்தான் இவ்வளோ கோல்மால் வேலையும் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் செய்யாதீங்க, எல்லா அதிகாரமும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். இப்போ அடுத்த ஆயத்து பாருங்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஊலில் அல்பாப். திண்ணமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன. ஏன்னா இன்றைக்கி எல்லாத்தையுமே நான் மாற்றணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சுற்றுறது யார்? இந்த சயின்ஸு. அது இப்படி, அது இப்படி, இது எப்படி, அவன் என்னென்ன ஆராய்ச்சி இருக்குன்னு நீங்கள் முதல்ல தேடி பாருங்கள். அவன் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அவன் சயின்ஸோட ஆராய்ச்சிகள், தீசிஸு இதெல்லாம் போய் பாருங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், முதல்ல இந்த வானம் பூமியை பாரு, இரவு பகலை பாரு, அது எப்படி கரெக்டாக ஒழுங்கமைப்பாக வருது, இதில் அறிவு இருந்தால் உங்களுக்கு சான்று இருக்குது அப்படிங்கிறான். ஸோ இது எவ்வளோ பெரிய சூட்சுமம் தெரியுமா? அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலையுமே சூட்சுமம் வச்சு தான் பேசுவான். முக்கியமாக இந்த ஆல் இம்ரான், ஏன்னா பனு இஸ்ராயில், அதாவது அல்பக்கராவில் கூட இவங்க செஞ்ச தவறுகளை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு வந்தான். யூதர்கள் செய்த தவறுகளை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு வந்தான். ஆனால் இந்த அல் இம்ரானில் இந்த இம்ரானுடைய சந்ததிகள் வந்ததுக்கப்புறம், இந்த கிறிஸ்துவர்கள் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அந்த அது பேர் என்ன, இந்த இலுமினாட்டிஸுக்கு அதிகமாக உதவக்கூடியவர்களாக இவங்க மாறிட்டாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அந்த வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஈலர் பாஸ்கருடைய வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அவங்களோட நிலை என்ன மாதிரியானதாக இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ இப்படிப்பட்டவங்க அல் இம்ரானுக்கு அப்புறம் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வானம் பூமியை பார்த்து இரவு பகலை பார்த்து சான்றுகளை பெற்றுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். அல்லதீன யதுகுரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ கல்கிஸ் ஸமாவாதி வல் அர்து ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா சுபஹானக ஃபகீனா அதாபன்னார். இப்போ அவங்க எத்தகையவர்கள் எனில், நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுத்திருக்கும் போதும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைக்கின்றார்கள். மேலும் வானவர்கள் பூமி மற்றும் பூமியின் அமைப்பை குறித்து சிந்திக்கிறார்கள். பிறகு அவர்கள் உணர்ச்சி பொங்க இப்படி பிரார்த்திக்கிறார்கள், எங்கள் இறைவனே, இவை அனைத்தையும் நீ வீணாக எந்த ஒரு நோக்கமும் இன்றி படைக்கவில்லை. வீணான செயல்களை விட்டு நீ தூய்மையானவன். எனவே நரக வேதனையிலிருந்து நீ எங்களை காப்பாற்றுவாயாக. பாருங்க, அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு இப்போ இத்தகையவர்கள்னு அல்லாஹ் சொல்கிறான்ல, யார் அப்படின்னா அறிவுடையவர்களுக்கு தகுந்த சான்று இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்ல. அப்போ அந்த அறிவுடையவர்கள் யாருன்னா, அவங்க என்ன செஞ்சாலும், நிற்கும்போது உட்காரும்போது படுக்கும்போது எல்லா நிலையிலையுமே அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிகளை கவனிப்பாங்களாம். வானம் பூமி இதோட அமைப்பை இதெல்லாம் குறித்து சிந்திக்கிறாங்க. அப்போனா நம்ம இந்த ஜியாகிரஃபியை குறித்து சிந்திக்கணும். யாராவது ஜியாகிரஃபினா என்னென்னாவது நமக்கு தெரியுதா? புவியியல்னால் என்னென்னாவது நமக்கு தெரியுதா? வானம்னா என்ன, பூமினா என்ன, அதெல்லாம் நம்ம சிந்திக்கணுமா? நம்ம சும்மா சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இதை உட்காந்து என்னென்ன அர்த்தமே தெரியாமல் அப்படியே எண்ணிக்கிட்டே இருக்கிறத தாண்டி, முதல்ல இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கே. இப்போ இங்கேருந்து ஏதோ அணுன்னெலாம் சொல்கிறாங்களே, அணுக்கள் சொல்கிறாங்களே, இன்னும் காற்று இருக்கே, மரம் இருக்கே, இன்னும் வானம் பூமிலாம் இருக்கே,
இதெல்லாம் நினச்சி சிந்திப்பாங்களாம். அப்புறம் ஒரு ஒரு உணர்ச்சி பொங்க இப்படி துவா கேட்பாங்களாம். என்னன்னா, இந்த எங்கள் இறைவனே, இது எல்லாத்தையும் நீ வீணா படைக்கல. எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் நீ வீணா படைக்கல. வீணான செயல்களை நீ செய்கிறதுலேருந்து தூய்மையானவன். அதனால நரக நெருப்புல இருந்து எங்களை நீ காப்பாத்து. அப்போது வானம் பூமிலாம் எதுக்கு இருக்குது, ஏன் இருக்குது, இதெல்லாம் சிந்திக்கணுமா. இப்போ இதெல்லாம் சிந்திக்கும்போது அல்லாஹ் அதற்குரிய பதிலை தருவான். ஸோ எப்போவுமே நான் சொல்லுவேன், அதாவது உங்களுக்கான ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிடணும்னு நினச்சோம் அப்படின்னா அதை கற்றுக்கிறதுக்கான ஆசிரியரை இறைவன் வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருவான். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போவுமே இதை பற்றி, இந்த உலகத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளை இன்றைக்கி பிரித்து வச்சுருக்காங்க. என்னென்னா உலக வாழ்க்கை வேறு, மறுமை வாழ்க்கை வேறன்னு. உண்மை என்னென்னா உலக வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை வச்சு தான் மறுமை வாழ்க்கை நமக்கு கிடைக்க போகுது. அப்போ உலக வாழ்க்கையை நம்ம அதிகமாக சிந்திக்கணும். ஆனால் உலக வாழ்க்கைக்கு உலக வாழ்க்கையை மட்டும் சிந்தித்து நான் இங்கே எல்லாமே எனக்கு இங்கே கிடச்சிட்டா போதும் அப்படின்னு சிந்திக்கக்கூடாது. ஆனால் இங்கே நான் எந்த செயல்கள் செஞ்சால் எனக்கு அங்கே எனக்கு பெஸ்ட்டு கிடைக்கும், கியாமத்தில் பெஸ்ட்டு கிடைக்கும், அந்த மாதிரி செயல்களை நான் செய்யணும் அப்படின்னு நம்ம இறங்கணும். நிச்சயமாக இந்த துவா, யாரெல்லாம் நீ வீணான செயல்கள் எதுவும் செய்ய மாட்ட, நீ ரொம்ப தூய்மையானவன், நரக நெருப்புலேருந்து என்னை காப்பாற்றிடு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒரு துவாவையும் அல்லாஹ் இங்கே கற்றுத்தரான். அல்லாஹ் நம்ம இப்படி சொல்லணும் அப்படின்னும் சொல்கிறான். அடுத்த ஆயத்து, ரப்பனா. எப்போல்லாம் ரப்பனா அப்படின்னு வருதோ அப்போல்லாம் கவனமாயிடணும். ஏன்னா எங்கள் இறைவா அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம். ரப்பனா இன்னக மன் துதுகிலின் நார ஃபகத் அகஸைத வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். எங்கள் இறைவனே, நீ யாரை நரகத்தில் புகுத்தினாயோ அவனை நீ உண்மையில் மிக கேவலப்படுத்தி விட்டாய். மேலும் இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இலர். இப்போ அல்லாஹ் சொல்கிறான்ல, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆட்சி, வானம் பூமியோட ஆட்சி என்னுடையது தான், அதை மாற்றணும்னு இன்றைக்கி யார் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஒரு கூட்டம் இருக்குது. இந்த காஃபிர் அப்படின்னு வந்தாவே அந்த கூட்டம்தான். என்னென்னா இந்த ஃபிரௌனுடைய கூட்டம். இன்றைக்கி அந்த கூட்டம் எங்கே இருக்குன்னா இங்கிலாண்டில் இருக்குது. ரைட். ஸோ இப்போ அவங்க அந்த ஒரு குட்டி கூட்டம் ஒரு ஒரு 13 ஃப்ரீமேசன்ஸை வச்சு, ஒரு இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு இதை வச்சு, அதில் அவங்களுக்கு கீழே ஃப்ரீமேசன்ஸ், ஒரே சின்ன குடும்பம், அவங்களுக்கு கீழே ஒரு 13 குடும்பம், அந்த 13 குடும்பத்துக்கு கீழே பணத்துக்காக எது வேணாலும் செய்யக்கூடிய ஆட்கள். இப்படி இந்த உலகத்தை தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அல்லாஹ் வந்து நரகத்தை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டான். ஸோ அவங்க ஒரு கேட்டகரி. அதை தாண்டி இன்றைக்கி நம்ம லெவலுக்கு நம்ம யாரை ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறோம், எல்லாம் ஒன்று தான். அவங்கவுங்களுக்கு என்ன பவர் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுடைய அட்டகாசங்கள் அதிகமாகவும் குறைவாகவும் இருக்குது. மற்றபடி நம்மளும் வந்து இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஆட்சியை கைப்பற்றணும், நமக்கு கீழே சிலரை வச்சுக்கிடணும். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இன்னும் பெற்றோராக இருந்தாலும் சரி, மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் எல்லாரையும் நீதமாகத்தான் நடத்த சொல்கிறான். ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு யார் அதை மறுத்து தன்னை கடவுளுக்கு நிகராக நினச்சிக்கிறோமோ அவங்கள அல்லாஹ் நரகத்தில் புகுத்துவான். அப்படி நரகத்தில் புகுத்துறான் அப்படின்னா அவன் வந்து மிக கேவலப்படுத்தி விட்டாய். யாரை நீ அப்படி நரகத்தில் அனுப்புறியோ அவங்கள நீ ரொம்ப கேவலப்படுத்திட்ட. மேலும் இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களுக்கு, அவங்களே என்ன சொல்கிறான், அக்கிரமக்காரர்கள் தான் அல்லாஹ் சொல்கிறான். யார் மேலே நம்ம அக்கிரமம் புரிந்தாலும் அப்போ நம்ம கியாமத்து நாளில் நமக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. அது இன்றைக்கி நம்மளுக்குள்ளேயும் பொருந்தும், இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற அவங்களுக்கும் பொருந்தும், 2 பேருக்குமே பொருந்தும்.
இதை தாண்டி நீங்கள் காஃபிர்னு சொல்லிட்டு அந்த ஹிந்துஸையோ மற்றவர்களையோ நினைக்க வேணாம். ஏன்னா இன்றைக்கி நமக்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நம்மளே காஃபிரில் இருக்கோமா இல்லை முஸ்லீமில் இருக்கோமான்னு தெரியலை. அப்படி இருந்துக்கிட்டு அவங்கள போயிட்டு காஃபிர்னு நம்ம வந்து பட்டம் கொடுக்குறதுல வேலையே இல்லை. ஸோ நம்ம காஃபிர் அப்படின்னு சொன்னால் நம்ம சிந்திக்க வேண்டியது இவங்களைத்தான். யார்? அந்த இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு குட்டி கூட்டம், அதுக்கப்புறம் அந்த 13 குடும்பம், அதுக்கப்புறம் அவங்களுக்காக பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்யக்கூடிய மற்ற ஆட்கள். இந்த பெரிய கேட்டகரி ஒரு சைடு. இன்னொன்று நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம சின்னதாக என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய 3ஆம் பட்சமாக 4ஆம் பட்சமாக இருக்கிற வேறு யாரையும் நம்ம பார்த்து அவங்களுக்கு ஃபத்வா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப நான் தான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ் நம்ம நிறைய பேர் நினச்சி பயப்படுவோம், பாவப்படுவோம். சரி, இவங்க இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே, இவங்க கொஞ்சம் முஸ்லீம் ஆகிட்டா எப்படி இருக்கும்? ஆனால் சொல்லப்போனால் அவங்க முஸ்லீமுக்கான வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம காஃபிருக்கான வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அது தெரியாமல் நம்ம பாவப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் பி அவர். இனிமே காஃபீர் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம மனசு அவர்களைத்தான் நினைக்கணும், கூடவே நம்மளையும் நினச்சிக்கிடணும். வேறு இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ் மற்றவர்களை நீங்கள் சிந்திக்க தேவையில்லை. சரியா? அடுத்த ஆயத்து. ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். எங்கள் அதிபதியே, இறை நம்பிக்கையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒருவரின் அழைப்பினை நாங்கள் செவியேற்றோம். உங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எனவே எங்கள் அதிபதியே, எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து அருள்வாயாக, எங்களிடம் உள்ள தீமைகளை அகற்றுவாயாக, மேலும் எங்களை நல்லவர்களுடன் மரணிக்கச் செய்வாயாக. நான் சொன்னேன் இல்லையா, மற்றவங்கள பார்க்காதீங்க, நம்மளை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு. அல்லாவும் அதை தான் சொல்கிறான் பாருங்கள். அப்போ இதை பார்த்துட்டு மக்கள் என்ன கேட்பாங்களாம், எல்லாம் உன் பக்கம் அழைக்கக்கூடிய ஒருத்தவர் எங்ககிட்ட வந்துட்டார், இந்த ஆயத்துக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு இல்லையா, நம்ம இப்போ அதை கேட்குறோம் இல்லையா, அது கொடுத்துட்டாரு, நாங்கள் அதை காதால் கேட்டுக்கிட்டோம், நாங்கள் முற்றிலுமாக ஏற்றுக்கிறோம். அதனால் எங்கள் அதிபதியே, எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னிச்சிரு. மற்றவங்களை மன்னிக்க சொல்லி கேட்கல, அல்லாவே சொல்லித்தரான், உங்கள் குற்றங்குறைகளை மன்னிக்க சொல்லி கேளுங்கன்னு. அப்போ எங்கள் குற்றங்களை மன்னிச்சிரு, எங்களிடம் உள்ள தீமைகளை அகற்றிடு, இன்னும் எங்களை நல்லோர்களுடன் மரணிக்கச்சு. அல்லாஹ் வந்து மற்றவங்களுக்காக துவா கேளுங்கன்னு எதுவும் சொல்லித்தரானா? அந்த அறிவுடையவர்கள் வந்து தனக்குத்தான் துவா கேட்பாங்க. அல்லாஹ் எனக்கு ஒரு நேர்வழியை காமி, நேரானவர்கள் கூட்டத்தில் என்னை சேர்த்து வை அப்படின்னு தான் சொல்லணுமே ஒழிய மற்றவங்களுக்காக இங்கே வந்து. ஆனால் அவங்களுக்காக நம்ம துவா பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்கள தப்பாக நினச்சி நம்ம ரொம்ப உருக தேவையில்லை. ஏன்னா நம்மளைத்தான் நம்ம சிந்திக்கணும். பட் ஒரு வேளை உங்கள்கிட்ட அல்லாஹ் வந்து ஒரு சில அதிகாரம் கொடுத்துருப்பான். அந்த அதிகாரம் வந்து இப்போ எப்படின்னா, இப்போ அம்மா அப்படின்னா தன் குழந்தைகள் மேலே ஒரு சில அதிகாரம் இருக்கும். அது ஏன்னா அது நேரான வழியில் போகணும். அப்போ இப்போ போயிட்டு அந்த புள்ள வந்து கொஞ்சம் தவறான வழியில் இருக்குது அப்படின்னா, அப்போ அல்லாஹ்க்காக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதை வந்து திருத்தலாம், அதுக்காக துவா கேட்கலாம், அதை அடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அதை தாண்டி வேறு எதுக்காகவும் அல்லாஹ்க்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறலாமே ஒழிய வேறு விஷயங்களுக்காக, உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் எதையுமே இது யோசிக்கிறதுக்கு தேவையில்லை. உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது அதிகாரத்தை பயன்படுத்தவும் தேவையில்லை.
ஸோ அல்லாஹ்கிட்ட எங்களோட குற்றங்களை மன்னிச்சிரு, எங்கள் தீமைகளை நீக்கிடு, எங்களை நல்லோர்களோட மரணிக்கச் செய் அப்படின்னு துவா செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்த ஆயத்து பாருங்கள். ரப்பனா வ ஆத்தினா மா வத்தனா அலா ருசூலிக்க வலா துஹ்ஸினா யௌமல் கியாம இன்னக லா துக்லிஃபுல் மிஆத். அதே மாதிரி எங்கள் இறைவா, மேலும் தூதர்களின் வாயிலாக நீ அளித்த வாக்குறுதிகளை எங்களுக்கு நிறைவேற்றி தருவாயாக. மேலும் மறுமை நாளில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே. திண்ணமாக நீ வாக்குறுதி மீறாதவன் ஆவாய். அப்போது இன்றைக்கும் பாருங்கள், நமக்கு நம்ம லைஃப் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலை. அப்போ அதிகமாக இந்த வார்த்தைகள் நம்ம மனதுக்கு தோணணும். எல்லாம் உங்களுடைய தூதர்கிட்ட நீ ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்க, எவ்வளோ நீங்கள் நேரான வழியில் போனால் உங்களுக்கு சொர்க்கம், உங்களுக்கு அது தரேன் இது தரேன், எவ்வளோ வாக்குறுதி கொடுத்துருக்கா இல்லையா? ஸோ இந்த மாதிரி வாக்குறுதியெலாம் கொடுத்துருக்க, அதை நீ நிறைவேற்று எங்களுக்கு. கண்டிப்பாக மறுமை நாளில் எங்களை கேவலப்படுத்திடாத. நீ வாக்குறுதி மீற மாட்ட, எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது, கேவலப்படுத்திடாத அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த துவாக்கள்லாம் எவ்வளோ சிறப்பானதாக இருக்குது பாருங்கள். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லும்போது நம்மளை நாமளே சுத்தம் செய்கிற மாதிரி இருக்கும். சிந்திக்கும்போது நம்மளை நாமளே சுத்தம் செய்யக்கூடியவர்கள் மாதிரி தோணும். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னி லா உஸிஉ அமல ஆமிலிம் மின்கும் மின் தகரின் அவு உன்சா பஅஸுக்கும் மின் பஅஸ் ஃபல்லதீன ஹாஜரு வ உஹ்ரிஜு மின் தியாரிஹிம் வ ஊது ஃபீ சபீலி வ காத்தலு வ குதிலு லஉகஃபிரன்ன அன்ஹும் சய்யிஆத்திஹிம் வலஉத்கிலன்னஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஸவாபம் மின் இந்தில்லாஹ் வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுஸ் ஸவாப். அவர்களுடைய அதிபதி அவர்களுக்கு இவ்வாறு மறுமொழி கூறினான். அதாவது அந்த அறிவுடையவர்கள் இப்பெல்லாம் துவா கேட்குறாங்களாம். அதுக்கு அவங்களுடைய அதிபதியான அல்லாஹ் இப்படி பதில் சொல்கிறானா, உங்களில் எவருடைய நற்செயலையும் நான் வீணாக்க மாட்டேன். அவர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருத்தர் மற்றவரிலிருந்து தோன்றிய ஒரே இனத்தவர்கள் தான். அல்லாஹ் எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் செஞ்ச நற்செயலை நான் வீணாக்க மாட்டேன். 2 பேருமே ஒரே இனத்தவங்க தான். ஒருத்தர் மற்றவங்களிருந்து பிறந்திருக்கீங்க. ஸோ 2 பேருமே ஒரு டிபெண்ட்டான ஒரு க்ரீச்சர் தான். அதனால் எனக்காக நாட்டை துறந்தவர்கள். அல்லாஹ் எதை கேட்குறான் பாருங்கள். சுப்ஹான் அல்லாஹ். எனக்காக நாட்டை துறந்தவர்கள், என் வழியில் தம் இல்லங்களை விட்டு வெளியேற்றப்பட்டு துன்பத்திற்குள்ளாக்கப்பட்டவர்கள், இன்னும் எனக்காக போர் புரிந்தவர்கள், கொல்லப்பட்டவர்கள் ஆகியோரின் குற்றங்களையும் நான் மன்னிப்பேன். அப்போ அல்லாஹ் யாரை மன்னிக்கிறான் பாருங்க. இது நம்ம என்னைக்காச்சும் நினச்சி பார்த்துருக்கோமா? அல்லாவுடைய ஷிஃபா வேணும், அல்லாவுடைய ரஹ்மத்து வேணும், அப்படி தான் நம்ம நினச்சிருக்கோமே ஒழிய, அதுக்காக அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்லியிருக்கான். குரானில் இருக்குது, நீங்களே பாருங்கள். எத்தனாவது ஆயத்து? 195வது ஆயத்து. அழகாக சொல்லிட்டான். எனக்காக நீங்கள் உங்கள் நாட்டை திறந்து போகணும், ஹிஜ்ரத்து பண்ணணும். சில டைம் உங்கள் வீடை விட்டு கூட உங்களை வெளியேற்றுவாங்க. நம்ம என்ன பண்ணோம்? வீட்டை விட்டு வெளியேற்றிடுவாங்க, நாட்டிலேருந்து நமக்கான குடியுரிமை போயிடும் அப்படின்னு போராட்டம் பண்ணோம் இல்லையா? நாங்கள் போக மாட்டோன்னு. அது நல்ல விஷயந்தான், சுப்ஹான் அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் என்ன கேட்குறான், அப்படி நாட்டை விட்டு துரத்துனாலும், உங்கள் வீட்டுகள்லேருந்து உங்களை துரத்துனாலும் அல்லாஹ்வுடைய வழியில் நீங்கள் சண்டை போடுங்க. ஸோ நம்ம சண்டை அப்போ ஒரு ட்ரையல் காமிச்சிட்டாங்க. முடிஞ்ச அளவு நம்மளும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போராட்டம் மாதிரி நின்னோம். பயந்து ஓடாமல் கொஞ்சம் போராட்டம் மாதிரி நின்னோம். இன்னும் அது ஃப்யூச்சரில்
பெரிய அளவில் வரலாம். அப்போ நம்ம எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு நம்மளை நம்ம சரி பண்ணிக்கிடணும். நம்ம குழந்தைங்களுக்கு இதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இதெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் யாருக்கும் தெரியறது, நமக்கே இப்போ தான் புரியுது அல்லாஹ் இதெல்லாம் கேட்குறான்னு. அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம தான் சொல்லித்தரணும். அல்லாஹ் எப்போ நம்மளை மன்னிப்பான்னா, இந்த மாதிரி தருணத்தில் அல்லாஹ்க்காக நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னா, முக்கியமாக அல்லாஹ்க்காக சண்டை போட்டு கொல்லப்பட்டோம். அப்போ இந்த மாதிரி ஆட்களை அல்லாஹ் அவங்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறான். இன்னும் இவங்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவனங்களில் நிச்சயமாக அல்லாஹ் இவங்களை நுழைவிப்பான். இது அல்லாஹ் கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்கூலி. மேலும் அழகிய நற்கூலி அல்லாஹ்விடம்தான் இருக்கிறது. அல்லாஹ் கேட்கக்கூடிய விஷயங்கள் பாரு. அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு நம்ம இதெல்லாம் செய்யணுமா? சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு தாலா. ஏன்னா அந்த நல்லோர்களுடன் மரணிக்க செய்வாயாக யா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறோம்ல. இப்போ அந்த நல்லோர்கள் இந்த மாதிரியான இடங்கள்ல தான் இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறவங்க. அல்லாஹு அக்பர். நம்ம வெறும் தொழுகையும் நோன்பும் மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் அல்லாஹ் இதெல்லாம் கேட்குறான். இதுக்கெல்லாம் நம்ம நம்மளை நாம் தயார்படுத்திக்கிறது தான் தொழுகையும் நோன்பும். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் ஃபுட்டு நமக்கு நினச்ச நேரம் நினச்ச ஃபுட்டு கிடைக்குமா? அப்போ அது உங்களுக்கு பழக்கம் வேணும்ல. அந்த பழக்கம்தான் நோன்பு. அந்த இப்போ நோம்போடைய மகிமை புரிஞ்சிருச்சுன்னா, உங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் சிரமப்பட்டாலும் சரி பரவாயில்ல நோன்பை விட்டுரு அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நாளைக்கு எந்த ஒரு ஃபுட்டுமே இல்லாமல் அல்லாஹ்க்காக நீங்கள் பசியோடு இருக்கக்கூடிய நிலையும் வரும். பலஸ்தீனில் மட்டும்தான் அந்த நிலைன்னு இல்லை, நாளைக்கு நமக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் அதெல்லாம் ஏன்னா அல்லாஹ் ஆல்ரெடி கேட்டிருக்கான், அவங்க மட்டும்தான் கஷ்டப்படணும், நீங்கள் கஷ்டப்படாமல் சொர்க்கத்துக்கு போயிடலான்னு நினச்சிங்களா அப்படின்னு. அப்போ உண்மையிலேயே அல்லாஹ் இந்த விஷயங்களெல்லாம் எதிர்பார்க்குறான். அதற்குரிய ப்ராக்டிஸாக தான் தொழுகை, போருக்கான ப்ராக்டிஸாக தான் தொழுகை. பசிக்கான அந்த இடத்துல பசி பட்டினியோடு நம்ம இருக்கவும் செய்வோம். அதுக்கான ப்ராக்டிஸாக தான் நோன்பும். இப்போ தெரியும் இந்த தொழுகையும் நோன்பும் ஒரு விஷயமே இல்லை. அதை தாண்டி இப்போ இதை நம்ம செய்கிறோம் பாருங்கள், அதுதான் விஷயம். தொழுகையும் நோன்பும் ப்ராக்டிஸு. இப்போ நம்ம எக்ஸாம், ஸ்கூலுக்கு எக்ஸாம்னா அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி டெஸ்ட்டெல்லாம் வைப்பாங்கள்ல, அந்த டெஸ்ட்டு தான் இதெல்லாம். ஆனால் அந்த டெஸ்ட்டோட மார்க்கெலாம் ரேங்க் கார்டில் போட மாட்டாங்க. எக்ஸாமில் நம்ம என்ன மார்க்கோ அதுதான் ரேங்க் கார்டு. ஸோ அப்படி தான் நம்மளுடைய செயலேடுகளில் நம்மளுடைய இதுதான் ரேங்க் கார்டாக வரும். அப்போ அதுக்காக தொழுகை நோன்பும் வேணாமா அப்படின்னா கண்டிப்பாக வேணும். ஏன்னா டெஸ்ட்டு ஒழுங்காக எழுதலைன்னா எப்படி எக்ஸாம் ஒழுங்காக எழுதுறது? அப்போது கண்டிப்பாக நம்ம இது பண்ணணும். இதை தாண்டி நமக்குரிய கூலி வேணும்னா அல்லாஹ் கேட்குற இந்த விஷயங்களையும் நாம் செய்யணும். அடுத்த ஆயத்து பாருங்கள். லா யகுர்ரன்னக தகுல்லுபுல்லதீன கஃபரு ஃபில் பிலாத். உலகின் பல பகுதிகளில் அல்லாவுக்கு மாறு செய்பவர்களின் நடமாட்டம் உம்மை ஒருபோதும் ஏமாற்றத்தில் ஆழ்த்திட வேண்டாம். முடிஞ்சா? கஃபரு அப்படின்னா அல்லாவுக்கு மாறு செய்பவர்கள். ஏன்னா இங்கே அரபி தமிழ் ரெண்டு இடத்துலையும் சரியான ப்ராப்பர் மீனிங்ஸ் நமக்கு இருக்கிறது இல்லை. ஆக்சுவலாக நான் இப்போ எந்த இது எடுத்திருக்கேன், ஐஎஃப்டி தான் எடுத்திருக்கேன், கயிறு. ஆனால் இதில் ஏகப்பட்ட இது இருக்குது பாருங்களேன். மொழிபெயர்ப்புன்றதில் முகமது ஜான், அப்துல் ஹமீது பாகவி, ஐஎஃப்டி, மன்னர் ஃபஹத் வளாகம், சஹீஹ் இன்டர்நேஷ்னல், 5 இது இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த கஃபர், காஃபிர் இதெல்லாம் வந்துருச்சுன்னாவே டைரக்ட் அந்த யார் அந்த குட்டி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அதுக்கு பிறகு அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த 13 பேர், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃப்ரீமேஷன்ஸ்,
இவங்கள நம்ம சிந்திச்சிடணும். அப்போ இவங்க உலகத்தில் எல்லா பகுதியிலையும் இருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த நடமாட்டம் உங்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்திட வேணாம். நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க இவங்கள பார்த்து. மத்தாஉன் கலீலுன் சும்ம மஅவாஹும் ஜஹன்னம் வபிஇஸல் மிஹாத். இது சில நாள் வாழ்க்கையின் அற்ப இன்பம்தான், பிறகு அவர்கள் சேரும் இடம் நரகமே ஆகும். இத்தனை இழிவான தங்குமிடம் அது. இன்னைக்கு அவங்கெல்லாம் எப்பா என்ன வாழ்க்கை, வெஸ்ட் கண்ட்ரி தான் வாழ்க்கை, எவ்வளோ நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம இன்றைக்கி நினப்போம். அல்லாஹ் சொல்கிறான், இது ஜஸ்ட் இன்னைக்கு அற்ப காலம்தான், ஒரு சொற்ப இன்பம்தான். கடைசியில் அவங்க போகக்கூடிய இடம் என்னது, இழிவான நரகம்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்க. லாக்கினில்லதீன தகவ் ரப்பஹும் லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹதிஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா நுசூலம் மின் இந்தில்லா வமா இந்தல்லாஹி ஹைருல் லில் அப்ரார். அப்போ இதுக்கு மாறா எவர்கள் தம் இறைவனுக்கு அஞ்சிய வண்ணம் வாழ்ந்து வருகிறார்களோ அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்கள் இருக்கின்றன. அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். இது அல்லாஹ்விடமிருந்து அளிக்கப்படும் மிக சிறந்த உபசரிப்பாகும். மேலும் நல்லவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருப்பவையே மிகவும் சிறந்தவை. அப்போது இந்த மாதிரி உலகம் பூரா இந்த கஃபர்கள் இருந்தாலும், கஃபர்ன்னு சொன்னாவே உங்கள் மனசுக்கு புரிஞ்சிடணும், இந்த தன்னை கடவுளாக நினைத்து கொண்டு சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அது இன்னைக்கு இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்னு இருக்கக்கூடிய கூட்டம். இதை கூட நீங்கள் தஜ்ஜாலாக கூட சிந்திக்கலாம். தஜ்ஜால்லையும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், காஃப் ஃபேரேன்னு இருக்குன்னு தானே சொல்கிறான், கஃபருன்னு தானே சொல்கிறான். ஸோ நீங்கள் அதையும் கூட சிந்திக்கலாம். தொடர்ந்து இனிமேல் கஃபர்னு வந்தாவே லோக்கலில் உள்ளவங்கள நீங்கள் யோசிக்காதீங்க. இன்டர்நேஷ்னலாக யோசிங்க, ரியாலிட்டியை யோசிங்க, இன்டர்நேஷ்னலாக யோசிங்க, கூடவே உங்களையும் யோசிக்கோங்க, அந்த கஃபரில் நம்ம இருக்கோமா அப்படின்னு. ஸோ அல்லாஹ்வுடைய விஷயங்களை நம்பி அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மாதிரி நம்ம அல்லாஹ்க்கு அஞ்சி நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நமக்கு கீழே ஓடக்கூடிய ஆறுகள் ஓடக்கூடிய சுவனம் இருக்குது. அதில் நம்ம எப்போவுமே தங்கி இருக்கலாம். அல்லாஹ் கொடுக்கக்கூடியது தான் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு உபசரிப்பு. நல்லவர்களுக்கு அல்லாஹ்கிட்ட இருக்கிறது தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். இன்ன மின் அஹ்லில் கிதாபி லமன் யுமினு பில்லாஹி வமா உன்சில இலைக்கும் வமா உன்சில இலைஹிம் காஷியீன லில்லாஹி லா யஷ்தரூன பிஆயாத்தில்லாஹி ஸமனன் கலீலா உலாயிக லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப். அப்போ நிச்சயமாக வேதம் அருளப்பட்டவர்களில் இப்படி சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வையும் உன் மீது இறக்கி அருளப்பட்டதையும் முன்னர் தங்கள் மீது இறக்கி அருளப்பட்டதையும் நம்புகிறார்கள். அல்லாஹ்வின் திருமுன் பணிந்த வண்ணம் இருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்பது இல்லை. அவர்களின் கூலி அவர்களின் இறைவனிடம் உள்ளது. திண்ணமாக அல்லாஹ் கணக்கு வாங்குவதில் விரைவானவனாக இருக்கிறான். அப்போது இந்த வேதம் அருளப்பட்டவர்கள்லையே, அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, யூதர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் அந்த இன்றைக்கி உள்ள நம்ம ஹிந்துஸ்க்கு வேதம் அவங்க எந்த வேதம் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்றது நமக்கு தெரியல. அவங்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஸோ எல்லா மக்களுக்கும் வேதம் இருக்குது. வேதம் வச்சிருக்கிற மக்கள், வேதம் தெரிந்த மக்கள் சிலர் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கி அருளப்பட்ட இந்த வேதத்தையும் நம்புகிறாங்க. முன்னாடி அவங்களுக்கு கிடைச்ச வேதத்தையும் நம்புகிறாங்க. அல்லாஹ்வுக்கு முன்னாடி பணிந்த வண்ணம், அதாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை
கேட்டு நடக்கும் வண்ணம் அவங்க இருக்காங்க. மேலும் அல்லாவின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்கிறது இல்லை. அற்ப விலைக்கு விற்கிறதுனா இப்போது இந்த ஒரு விஷயத்தில் நம்மளும் கூட அதில் ஒரு பார்ட் ஆகிட்டோமோ அப்படின்னு எனக்கு எப்போவுமே தோணும். என்னென்னா அந்த என்ன சொல்கிறது, சரியான முறையில் அவங்களுக்கு ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு அல்லாவை நல்லா அல்லாவோட இது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க எப்படியும் அந்த வசனங்களை அற்பத்துக்கு வித்துற மாட்டாங்க. இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மாற்ற மாட்டாங்க. ஆனால் சம்டைம்ஸ் அவங்களோட பேசிக் வாழ்க்கை முறை கூட முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு அந்த நிர்பந்தமும் சில டைம்ஸ் ஏற்படுது. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஆட்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு தான் அந்த மாதிரி யார் நமக்கு சொல்லித்தராங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு வாழ்வாதாரத்துக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும், ஒரு ஃபீஸ் இந்த மாதிரி இதை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி இவங்க ரொம்ப ஆடம்பரமாக நான் வாழணும், எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பணத்துக்காக எதை வேணால் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தில் சில வேதக்காரர்களும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அற்ப காசுக்காக, அற்ப விலை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு 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 நல்ல அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அதனால தான் வேதத்தை மாற்றி அவங்க அமைச்சிக்கிறாங்க. ஆனால் அது அல்லாஹ்வுடைய கண்ணோட்டத்தில் அது அற்பம்தான். ஸோ ஒரு அற்பமான அந்த காசுக்காக அவங்க விற்க மாட்டாங்க. நல்லோர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை விற்க மாட்டாங்க. அவங்களுடைய கூலி வந்து அல்லாஹ்கிட்ட இருக்குது. அல்லாஹ் தான் கணக்கு வாங்குறதுல விரைவானவன் அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிட்றான். அடுத்த ஆயத்தை பாருங்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வசாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். அப்போ இறை நம்பிக்கை கொண்டவர்களே, பொறுமையை கைக்கொள்வீர்களாக, அசத்தியவாதிகளுக்கு எதிரில் உறுதியாக நிலைத்து நிற்பீர்களாக, சத்தியத்திற்கு தொண்டு புரிய எப்போதும் ஒருங்கிணைந்து முனைப்புடன் இருப்பீர்களாக, மேலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சியே வாழ்வீர்களாக, இதனால் நீங்கள் வெற்றியாளர்களாய் திகழக்கூடும். அப்போ நமக்கு வெற்றி வேணும்னா நம்பிக்கையாளர்களே பொறுமையாக இருங்க. இந்த அசத்தியவாதி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக உறுதியாக நில்லுங்க. அந்த அசத்தியவாதிகள் யார்? அஸ்பிரு வசாபிரு. அந்த அப்போ பொறுமையாக இருங்க, அசத்தியவாதிகளுக்கு எதிராக உறுதியாக நிலைச்சிருங்க, எப்போதும் ஒருங்கிணைந்த முனைப்புடன் இருப்பீர்களாக, அதாவது டீமாக இருங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம டீமாலாம் இல்லை, பிரிஞ்சு தான் இருக்கோம். டீமாக இருங்க, ஒன்று சேர்ந்து ஒரே கொள்கையோடு இருங்க, அல்லாஹ்க்கு பயந்து வாழுங்க, இதனால் நீங்கள் வெற்றியாளராக ஆகக்கூடும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ சூரா அல் இம்ரான் நல்லபடியாக நம்ம முடிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சூரா அன் நிசா ஸ்டார்ட் பண்ணுவோம்.